கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்ல முடியும்? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். என்னோடய வாழ்க்கையில் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் உண்மையிலேயே அவர் நல்லவராக இருக்கிறாருன்னா ஒரு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமே. இல்லை, அவர் நம்முடைய வாழ்க்கையில் நல்லவராக இருக்கிறார். நம்ம மோசமானவராக இருந்தால் கூட, நம்ம அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சுருந்தா கூட, அவருடைய மனதை நோகடிக்கிற காரியங்களை நம்ம செஞ்சுருந்தா கூட, நம்முடைய வாழ்க்கையில் அவர் நல்லவராகவே இருந்திருக்கிறார். ஒரு வேளை நம்முடைய ஃப்ரெண்ட்ஸு நமக்கு விரோதமாக ஒரு காரியத்தை செஞ்சிட்டாங்கன்னா உடனே சொல்லுவோம், என் கண்ணிலே முழிக்காத, நான் உன்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வேளை பிள்ளைகள் நம்ம பெற்றோருக்கு விரோதமான காரியங்கள் சொன்னதை செய்யாமல் வேறு ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சிட்டாங்கன்னா உடனே பெற்றோர் சொல்லுவாங்க, என் கண்ணிலே முழிக்காதடா நீனு, நான் செத்தா கூட நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் அப்பா ஒருத்தர் இருக்கிறாருங்க, என்ன தப்பை பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து உட்கார்ந்தாலும் உடனே நம்மளை பார்த்து மனதுருகுகிற தேவன். நமக்காக இரத்தம் சிந்தினதை அவர் நினைவு கூர்ந்து நம்முடைய பாவங்களை மன்னித்து மறுபடியுமாய் நமக்கு தயவு பாராட்டுகிற ஒரு தேவன். அப்படி அவர் தயவு பாராட்டாமல் இருந்திருந்தார்னா, அவ்வளவு பெரிய அன்பை நமக்கு காண்பிக்காமல் இருந்திருந்தார்னா, இங்கே ஒருத்தர் கூட நம்ம என்ன பண்ணியிருக்க முடியாது, வந்து உட்கார்ந்துருக்க முடியாது. நம்முடைய பாவங்களுக்கு, நம்முடைய மோசமான செயல்களுக்கு அவர் நியாயம் தீர்க்கிறவராக இறங்கியிருந்தார்னா ஒருத்தர் கூட இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்க முடியாது. ஒருத்தரும் ஜீவனோடு இருப்பதற்கு லாய்க்கே இல்லாதவர்கள் நாம் இருந்திருப்போம். அப்போ ஒரு காரியம் புரியுது, நான் எவ்வளவு மோசமானவராய் இருந்தாலும் என்னை அழைத்தவர் என்றும் நல்லவராகவே இருக்கிறார். ஆமேன். என்னை அழைத்தவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறாருங்க. அதனால தான் நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்து இங்கே இந்த இடத்துல உட்காந்துட்டு, ஆண்டவரே என்னை உயர்த்துங்க, என்னுடைய தலையை உயர்த்துங்க, என்னை கொஞ்சம் மேன்மைப்படுத்துங்கன்னு சொல்லும் பொழுதெல்லாம், நீ அந்த செஞ்சுட்டு வந்தல, நீ இதை செஞ்சுட்டு வந்தல, நம்மளை ஒரு நாள் அவர் குற்றப்படுத்தலை, ஒரு நாள் நம்மளை காயப்படுத்தலை, இப்படிப்பட்ட மோசமான காரியங்களை செஞ்சுட்டு வந்துட்டேன் நம்மளை சுட்டி காமிக்கலை. அவர் எல்லாத்தையும் தெரிஞ்சுதான், எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு தான் இன்னைக்கும் நம்மளை வாழ வைத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இன்னைக்கும் அவர் நம்மளை வாழ வைத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கும் நம்மளை உயர்த்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கும் நமக்காக சில காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்ம செய்யற தவறுகள் எல்லாம் அவருக்கு பிடிச்சிருக்கு போல இருக்குது, அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம செய்யறதுனால அதை அவர் கண்டுகொள்ளாதவர் போல இருக்கிறார் போல இருக்குதுன்னு நினைக்கிறோம். இல்லை, எல்லாம் தெரிந்தே அவர் நமக்கு நல்லவராகத்தான் இருக்கிறார். ஒருவேளை ஒரு சின்ன பிள்ளை நம்முடைய வீட்டில் இருக்குதுன்னு நினைச்சுக்கோங்க, அது ஒரு தப்பான ஒரு காரியத்தை செஞ்சிருச்சு, ஏதோ ஒரு காரியத்தில் அப்படி விலகிருச்சு அப்படின்னா உடனே அம்மா அப்பா அதை அடிச்சு உடைச்சி அதுக்கு சாப்பாடு போடாமல் வீட்டை விட்டு என்ன பண்ணுறது கிடையாது, துரத்தி விடுறது கிடையாது. அதை மறுபடியுமா சேர்த்து இந்த மாதிரி செய்யாதனேன்னு சொல்லி அதை கொஞ்சம் தழுவி மறுபடியுமே அதை அரவணைத்து அதை கொண்டு போகிறது போல நம்முடைய தகப்பனும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நல்லவராகவே இருக்கிறார். அவர் எல்லா நாளும் நல்லவராகவே இருக்கிறார். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லுகிறான். அவர் நல்லவருங்கிறத ருசி பார்க்கணுங்க. நம்ம எல்லாத்தையும் செஞ்சுட்டு இந்த இடத்துல வரும் பொழுது ஏதோ நம்மளும் எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறோமே, நம்மளும் ஜாலியாக உட்கார்ந்துட்டு நேர போக்கு வந்துட்டு போகிறது போல அல்ல. ஒவ்வொரு நாளும் உணரணும், கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம உணரணும். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிற என் வாழ்க்கையில் அப்படிங்கிறத நம்ம உணரணும். நேற்று நைட்டு நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இவ்வளோ பெரிய ஒரு ஆலயத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். எவ்வளோ ஜனங்கள் எல்லாம் இந்த ஆலயத்திற்குள்ள வந்து ஆராதிச்சு போயிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை நிர்விசாரமான ஒரு மனிதர்கள் போல நம்ம இருந்தாலும் கூட நம்ம மேல அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். பழைய காலத்துல அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தை போல இருந்திருந்துச்சுன்னா நம்மளை இந்த சங்கிலியை கட்டி உள்ள விடுவாங்க. ஒரு சின்ன தவறு நம்ம செஞ்சிருந்தோம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செஞ்சிருந்தோம், ஒருவேளை அசுத்தவான்களை போல நம்ம இருந்திருந்தோம்னா உள்ள வந்துட்டு என்ன பண்ண முடியாது, வெளியே சொல்லுங்க போக முடியாது. சங்கிலியை பிடிச்சிதான் நம்ம என்ன பண்ணணும், அப்படி இழுத்து வெளியே போடுவாங்க. அப்ப அந்த மாதிரி அல்ல, அவர் ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்த பிறகு நம்முடைய வாழ்க்கையில் அளவில்லாத ஒரு தயவை பாராட்டி இருக்கிறார். அளவில்லாத ஒரு இரக்கத்தை நமக்கு காண்பித்து கொண்டிருக்கிறார். அப்ப அவர் நம்மளை என்னதான் நம்ம செஞ்சிருந்தா கூட நம்முடைய அவருடைய ரத்தத்தினால் நம்மை கழுவி சுத்திகரித்து மறுபடியும் உயர்த்தும்படிக்கு அவர் ஆசை உள்ள ஒரு தெய்வமா இருக்கிறார். இன்னைக்கு நம்ம கேட்ட அந்த வேத பாடத்தில் 2வது வேத பாடம் 1 பேதுருவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியே சொல்லுகிறது. 1 பேதுரு 5:6, ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணுமா? ஏற்ற காலத்தில் அவர் உயர்த்துவதற்கு அடங்கி இருக்கணும்னு சொன்னாலே நமக்கு என்ன ஆகாது, பிடிக்காது. அடங்கி இருங்கன்னு சொன்னாலே நமக்கு பிடிக்காது. கொயர் மாஸ்டர் இத்தனை மணிக்கு வரணும், நான் சொல்ற வார்த்தைக்கு அடங்கிரு அப்படின்னு சொன்னா அந்த கொயர்ல இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம்
பிடிக்காது இல்லை, பிடிக்காது. வீட்டில் பிள்ளைகளை பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, அடங்கவே மாட்டேங்குது பிரதர், அடங்கவே மாட்டேங்குது, என் பையனை அவன் அடங்கவே மாட்டேங்கிறான், என் வார்த்தைக்கு அடங்கவே மாட்டேங்கிறான்னு சொல்லுவாங்க. அநேக இடங்கள்ல இது அடங்கவே மாட்டேங்கிறான், இந்த பிள்ளை அடங்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பிரதர் சொல்லுவாங்க, என் பொண்டாட்டி அடங்கவே மாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அடங்கி நட அப்படின்னு சொன்னா, அடங்கிருன்னு சொன்னா அந்த வார்த்தை யாருக்குமே பிடிக்கிறது கிடையாது. இன்னைக்கு உலகத்தில் அடங்கிருன்னு சொன்னாலே பிடிக்காது இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மனைவிகள் எல்லாம் அந்த கணவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும்னு சொல்றார். அது பிடிக்குதா? மனைவிகளுக்கு பிடிக்கிறதே கிடையாது. நார்மலாக பெண் குலங்களுக்கு அது இப்பெல்லாம் பிடிக்கிறதே கிடையாது. நாங்கள் என்ன உன்னை விட கீழே உள்ளவங்களா, சரி சமம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, போர்க்கொடியை தூக்கிக்கிட்டு நாங்களும் சமம் தான், நாங்களும் வேலை பார்க்குறோம், நாங்களும் சம்பாதிக்கிறோம், நாங்களும் என் குடும்பத்தை நடத்த முடியும்னு சொல்லி அந்த அடங்கி இருப்பதற்கு மறுக்கிற ஒரு குணாதிசயம் உள்ளவர்களாய் நம்ம இன்னைக்கு போய்கிட்டு இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை உயர்த்தணும்னா அந்த ஏற்ற காலம் வரும்பொழுது, அந்த ரைட் டைம் வரும்பொழுது உங்களை உயர்த்தணும்னா நீங்க என்ன பண்ணணுமா, அவருடைய கைக்குள்ள அடங்கி இருக்கணும். அடங்கி இருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நமக்கு தான் அடக்கம்ங்கிறது வரவே வராத. ஏற்ற காலத்தில் அடங்கி அவர் உயர்த்துறதுக்கு அடங்கி இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். அந்த சாராளுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்தார், ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். அந்த ஏற்ற காலம் வரும்பொழுது அவர் உயர்த்துவார், உண்மைதான். அந்த ரைட் டைம் வரும்போது அவர் உயர்த்துவார். ஆனா அந்த சாராளுக்கு அவருடைய வார்த்தைக்குள்ள அடங்கி இருக்க முடிஞ்சதுன்னா முடியல, அவளால் முடியல. அவளால் முடியாததுனால அவ சொல்றா, ஒரு வேலை ஆண்டவர் என்னுடைய வேலைக்காரின் மூலமா நமக்கு சந்ததிகளை உண்டு பண்ணுவாராக்கும்னு சொல்லி ஆகாரை கொண்டு போய் அந்த ஆபிரகாம் இடத்துல கொண்டு போய் விடுகிறத பார்க்கிறோம். ஏன்னா அந்த ஏற்ற காலம் வரும் வரைக்கும் அந்த வார்த்தைக்கு அடங்கி இருக்க முடியல. அந்த ஏற்ற காலம் வரும் வரைக்கும் அவருடைய கரத்துக்குள்ள அடங்கி இருக்க முடியல. துருன்னு எதையாவது போய் சொல்ற, துருன்னு எதையாவது போய் செய்யறது. இவ அப்படிதான் துருன்னு போய் ஒரு காரியத்தை செய்யறா. அவ அடங்கி இருக்க முடியலைங்க, அவளால் அடங்கி இருக்க முடியல. தேவனுடைய வார்த்தைக்குள்ள அவளால் அடங்கி அவளை காத்து கொள்ள முடியல. அப்ப அவ அந்த ஆகாருக்கு நம்ம வாசிக்க கேட்ட அந்த முதலாவது வேத பாடம் ஆதியாகமம் 16வது அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது. ஆகாரை கொண்டு போய் ஆபிரகாமுக்கு கொடுத்தா, அவளுக்கு கன்சீவ் ஆன உடனே அவ பார்க்கிறா, ஆபிரகாமுக்கு நீ இத்தனை வருஷமா மனைவியா இருக்கிற, ஆனா உன் வயிற்றுக்குள்ள என்னதில்ல, ஒரு பிள்ளை பூச்சி கூட உனக்கு உண்டாகல. ஆனா பாத்தியாடி, நான் இப்பதான் மனைவியான, எனக்கு வயிற்றுக்குள்ள ஒரு பிள்ளை பிறக்க போகுது இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ளன்னு அவருடைய நாச்சியார் அற்பமா என்ன தொடங்கினாள் என்று எழுதியிருக்கிறது. அப்படி என்ன தொடங்கின உடனே ஆபிரகாமுடைய மனைவி சாராள் ஆகார் என்ன பண்றா, விரட்டி விடுறா. அவ்வளவு கொடுமை பண்ணி அவளை அடிச்சு உதைச்சி இல்ல, அவ சொல்றா பாருங்க, எனக்கும் உனக்கும் நடுவில் நின்று ஆண்டவர் நியாயம் திருப்பாரு. நீ பாரு, அந்த ஆகார் பாரு என்ன எப்படி பண்றா பாரு, என்னை எப்படி எண்ணுகிறாள் பாரு, என்னை ஒன்னுத்துக்கு உதவாதவள் போல அவள் எண்ணுகிறாள், அற்பமா எண்ணுகிறாள் பார் அப்படின்னு சொன்ன உடனே ஆபிரகாம் சொல்றாரு, அவள் உன்னுடைய வேலைக்காரி, உன் கையில இருக்கிறா, உன் இஷ்டத்தை செய்ய அப்படின்னு சொல்லுகிறார். என்ன கொடுமைப்படுத்தியிருந்தா, எவ்வளவு வேதனைப்படுத்தியிருந்தா, எவ்வளவு துன்பப்படுத்தியிருந்தா, அந்த இடத்தை விட்டு அந்த வயிற்றுக்குள்ள பிள்ளையை சுமந்துக்கிட்டு அவ ஓடி போகணுங்கிற எண்ணம் அவளுக்குள்ள வந்திருக்கும்னு பாருங்களேன். அவளை விசாரிப்பதற்கு யாரும் கிடையாது, அவளுக்காக பரிந்து பேசுவதற்கு யாரும் கிடையாது, இல்லை ஓடி போனாலும் எங்க போய் வாழ்வோங்கிற ஒரு நம்பிக்கையும் அவளுக்கு கிடையாது, உயிரோடு இருப்போமா இல்லையாங்கிறதே அவளுக்கு தெரியாது, எங்க போறதுங்கிறது அவளுக்கு தெரியாது. ஆனாலும் ஓடி போகிறாள். அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் இருந்திருக்கும் பாருங்க, எவ்வளவு துன்பம் இருந்திருக்கும் பாருங்க. அந்த சாரால் அவளை சார்ந்தவர்களும் எவ்வளவு கொடுமைப்படுத்தி இருப்பாங்கன்னு பாருங்க. அவள் ஓடி போகிறாள், தன்னுடைய நாச்சியாரை விட்டு அவள் ஓடி போகிறாள். தேவதூதனானவர் அவளுக்கு காட்சி அளித்து, ஆகாரே நீ எங்க போற அப்படின்னு அவர் கேட்கும்போது அவள் சொல்றா, நான் என்னுடைய நாச்சியாரை விட்டு ஓடி போகிறேன் அப்படின்னு சொல்லி அவள் எங்க போறோன்னு அவளுக்கு தெரியாதுங்க, ஓடுறா. ஏன்னா இந்த கஷ்டத்துக்குள்ள இருக்கிறதுக்கு, இந்த பாடுகளுக்குள்ள இருக்கிறதுக்கு, இந்த அவமானத்துக்குள்ள இருக்கிறதுக்கு எங்கேயாவது ஓடி போய் செத்து கூட போலாம், ஆனா இங்க இருக்க முடியாதுன்னு சொல்லி அவள் ஓடுகிறாள். தேவதூதன் அவளை சந்தித்து அவளோடு கூட பேசுகிறார். அவர் சொல்லுகிறார், நீ அந்த டைம் வரும்போது உனக்கு நான் பிள்ளையை கொடுப்பேன், நான் உயர்த்துவேன், அது வரைக்கும் நீ என்ன பண்ணு, சாராவுடைய கையில போய் அடங்கியிருன்னு சொல்லுகிறார்.
அடங்கியிருன்னு சொல்லுகிறார். எதுக்கு அடங்கி இருக்க சொல்லுகிறார்? சாராளுக்கு அடங்கியிரு அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ அந்த வேதனைகளுக்குள்ள கொஞ்ச நாள் இரு, அந்த துன்பத்துக்குள்ள கொஞ்ச நாள் இரு, அந்த வியாதிக்குள்ள கொஞ்ச நாள் இரு, அந்த கடன் பிரச்சனைக்குள்ள கொஞ்ச நாள் அதை நீ அமைதியா இரு. உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கலதான், நீ பெற வேண்டிய காரியத்தை இன்னும் பெற்றுக்கொள்ளலதான், அந்த ஆசீர்வாதங்கள் இன்னும் உன் கைக்கு வந்து சேரலதான், இன்னும் துன்பத்துக்குள்ள இருக்கிற, துயரத்துக்குள்ள இருக்கிற, அவமானங்களுக்குள்ள இருக்கிற. ஆனா ஒரு டைம் இருக்குது, உன்னை உயர்த்துவதற்கு உண்டான ஒரு நேரம் இருக்கிறது. அது வரைக்கும் கொஞ்சம் என்ன பண்ணு, அடங்கி இரு அப்படின்னு சொல்லுகிறார். அடங்கி இருன்னு சொல்லுகிறார். நீங்களும் நானும் இருந்திருந்தோம்னா என்ன சொல்லி இருப்போம்? தேவன் அறிந்தவர்கள் தான், நம்ம இயேசுவை ஆராதிக்கிறவர்கள் தான். சில நேரங்களில் கொஞ்ச நாளைக்கு அங்கேயே வேலை செய்யுங்க, கொஞ்சம் அங்கே இவ்வளோ டார்ச்சர் இருக்குதா, இவ்வளோ மோசமான காரியங்கள் நடக்குதா? இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் கொஞ்ச நாளைக்கு அங்கே இருன்னு சொல்கிறார். அப்படின்னா போங்க பிறகு உங்களுக்கு வேறு வேலை இல்லை, எவ்வளோ நாள் அங்கே போகிறது, அவன் பேசுகிற பேச்சு யார் கேட்டுட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஓடிடுவாங்க. ஆனால் இங்கே சாராளுக்கும் ஆண்டவருக்கும் பெருசாக சம்மந்தம் கிடையாதுங்க. அவள் ஆராதிச்சா தொழுது கொண்டாலாம் ஒன்றும் எழுதப்படலை. ஆனால் அந்த இடத்துல அவர் சொன்ன உடனே அடங்கி இரு அப்படின்னு சொல்லுகிறார். அந்த வார்த்தையை கேட்டு மறுபடியுமாய் தன்னுடைய நாச்சியார் அண்டைக்கு போகிறாள். அவள் அடங்கி இருப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுத்து போகிறத நம்ம பார்க்கிறோம். அவளுக்கு தெரியும், மறுபடியுமாய் நாச்சியார் அண்டைக்கு போனோம்னா அவ என்னை குடும்பப்படுத்துவான் நல்லாவே தெரியும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? என்னை குடும்பப்படுத்துவான் நல்லாவே தெரியும். அவளுக்கு தெரியும், என்னை இன்னும் மோசமான வார்த்தைகளினால் திட்டுவான். அவளுக்கு தெரியும், இன்னும் மோசமான வார்த்தைகள் என்னுடைய இருதயத்தை காயப்படுத்துவான் நல்லாவே தெரியும். அவ்வளவு தெரிந்தும் கூட தேவன் சொன்ன ஒரு வார்த்தைக்காய் அடங்கி இருப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுத்து போறாங்க. அடங்கி இருக்கிறதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து போகிறார். இவ ஒரு அடிமை பெண், இவளுக்கும் தெய்வத்துக்கும் பெருசாக சம்பந்தம் கிடையாது. இவ ஒரு யாரும் அவளை விசாரிக்கிறதுக்கோ அவளை மதிக்கிறதுக்கோ ஒன்றுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒருத்தி அவருக்கு அடங்கி இருந்ததுனால அவள் வயிற்றிலிருந்து பிறக்கிற பிள்ளையையும் தேவன் என்ன பண்ணுறாரு? ஆசீர்வதிக்கிறாருங்க. அதையும் ஆசீர்வதிக்கிறார். அதையும் ஒரு பெரிய ஜனக்கூட்டமாய் மாற்றுகிறார். இன்னைக்கு உலகமே பார்த்து பயந்து மிரண்டு நிற்கிற அளவுக்கு அந்த கூட்டத்தையும் பெருசாக மாற்றி இருக்கிறார். ஏன்னா ஒரே ஒரு காரியம் தாங்க, அடங்கியிரு. அந்த ஏற்ற காலம் வரும் வரைக்கும் அடங்கியிரு. அது வரைக்கும் கொஞ்சம் அடங்கியிரு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அது வரைக்கும் அந்த டைம் வருதுல, அது வரைக்கும் அடங்கியிரு அப்படின்னு சொல்லுகிறார். அந்த நோவா அந்த பேழைக்குள்ளே இருக்கும் பொழுது சுற்றி அந்த இடத்துக்குள்ளே தான் சுற்றி வந்திருப்பான். அவனால் இருக்க முடியல. புறாவை விடுறான், காக்காவை விடுறான், என்னென்னலாமோ செஞ்சு பார்க்குறான். ஏன்னா அவனால் இருக்க முடியலைங்க. ஆண்டவர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைச்சிட்டார். ஒரு வேளை இவன் அடைச்சிருந்தோம்னா என்ன பண்ணியிருப்பான்? திறந்துக்கிட்டு தண்ணியில் குதிச்சிருப்பான். ஆமாங்க, ஒரு வேளை இவன் அடைச்சிருந்தோம்னா திறந்து தண்ணிக்குள்ளே நீந்தி பார்த்துருப்பான், எவ்வளோ ஆழத்தில் இருக்கிறோன்ட்டு. இல்லை, ஏன்னா அடங்கி இருப்பது அவ்வளவு கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஒரு மோசமான காரியத்திற்குள்ளே இவ போய் என்ன பண்ணியிருந்தா அடங்கி இருந்தாங்க. ஆனால் ஒரு ரைட் டைம் வரும்போது ஆண்டவர் உயர்த்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய சூழ்நிலையில் ஆண்டவர் ஒரு ரைட் டைமாக வச்சிருக்கிறார், ஒரு சரியான நேரத்தை வச்சிருக்கிறார். அந்த நேரம் இந்த வருஷத்தில் வருதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிங்கன்னா நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. உங்கள் வாழ்க்கையில் அந்த அவமானத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கிறோம், அந்த துன்பத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கிறோம், அந்த வியாதிக்குள்ளே இன்னும் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனாலும் தேவனை நான் உயர்த்திக்கிட்டு இருக்கிறேன், ஆனாலும் நான் தேவனை ருசி பார்த்து கொண்டு இருக்கிறேன். அந்த துன்பத்தின் நடுவலையும் வந்து இயேசு நல்லவர் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்படின்னா உங்களுக்கெல்லாம் ஆண்டவர் ஒரு ரைட் டைம் வச்சிருக்கிறாரு, உயர்த்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் தட்டி ரைட் டைம் வந்துருச்சுன்னு சொல்லுங்க. நல்லா தட்டி சொல்லுங்க, ரைட் டைம் வந்துருச்சுன்னு சொல்லுங்க. சூப்பரான கோயரில் குட்டி குட்டியாக எல்லாம் உட்காந்துருக்குதுங்க. ரைட் டைம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டா பக்கத்தில் இருக்க தட்டி சொல்லு, ரைட் டைம் வந்துருச்சு. இல்லை, ரைட் டைம் வந்துருச்சுங்க, ரைட் டைம் வந்துருச்சு. இந்த 2026 நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ரைட் டைம் வந்துருச்சு. ஆண்டவர் நம்முடைய எல்லா துன்பங்களுக்கும், நம்ம சகித்த எல்லா பாடுகளுக்கும் அவர் நமக்கு நீதி செய்கிறவராக இறங்குகிறவராக இருக்கிறார். இந்த வருஷத்தில் பெரிய மாற்றங்களை நம்ம சந்திக்க போகிறோம், பெரிய காரியங்களை தேவன் நமக்காக செய்து முடிக்க போகிறார். அந்த லூக்கா 13வது அதிகாரத்தில் நம்ம ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்க கேட்டோம். ஒரு வேளை நாச்சியாருக்கே அடங்கி இருந்தவளுக்கு அவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை ஆண்டவர் செஞ்சாருன்னா,
அவ துன்பப்படுத்துவார்னு தெரிஞ்சு அவளுக்கு போய் அடங்கி இருந்தவளுக்கே அவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை ஆண்டவர் செஞ்சாருன்னா, அங்கு ஒருத்தி இருக்கிறான், நிமிரக்கூடாத ஒரு கூனியா இருக்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறா. அவ என்ன செய்கிறாள்? அந்த ஆலயத்திற்கு நடுவில் என்ன பண்ணிட்டு இருக்கிறா? உட்கார்ந்து கொண்டிருக்கிறா. இங்க கொஞ்சம் யாராவது ஒருத்தர் வித்தியாசமானவங்களா இருந்தாங்கன்னா, அவங்க பார்க்கறதுக்கு தோற்றத்துக்கு ஒரு நோயாளியாய் வித்தியாசமான ஒரு உருவத்தோடு இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? கூட்டத்துக்குள்ள வருவதற்கு யோசிப்பாங்க. கூட்டத்துக்குள்ள நான் எப்படி பிரதர் வர்றது? நான் எல்லாரும் இல்லாத நேரத்தில் வேணா பார்த்துக்கிறேன் ஆண்டவரை, எப்பயாவது என்ன இல்லைன்னா இப்படி சொல்லுவாங்க, எதுக்கு அவரை நான் தொழுது கொள்ளணும்? எதற்கு நான் அதற்கு நன்றி சொல்லணும்? அவரை நான் ஏன் நல்லவர்னு சொல்லணும்? என் வாழ்க்கையில மட்டும் இப்படி நடந்துருச்சு, நான் மட்டும் வியாதியாளியா இருக்கணுமா? நான் மட்டும் வியாதிக்காரியா இருக்கணும்? நான் மட்டும் கடன்பட்டவளா இருக்கணுமா? நான் மட்டும் இவ்வளவு அவமானத்துக்குள்ள கொண்டு போகணுமா? ஆண்டவர், இவ்வளோ காரியத்துக்குள்ள நான் சகிச்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் ஏன் ஆலயத்துக்கு வரணும்? நான் ஏன் இந்த காரியத்தை செய்யணும்னு சொல்லி வெளியே ஓடிடுவாங்க. ஆனா அங்க ஒரு ஸ்திரீ இருக்கிறாள், ஆலயத்துக்கு நடுவில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். எவ்வளவேனும் நிமிரக்கூடாது அப்படின்னா எவ்வளவு பெண்டா இருந்தா நமக்கு தெரியலைங்க. எவ்வளவு பெண்டா இப்படி நடந்துகிட்டு இருந்தா இப்படி பார்த்திருப்பாளா, வானத்தை பார்த்திருப்பாளான்னு தெரியல. அவ எவ்வளவேனும் நிமிரக்கூடாத ஒரு கூனி இல்ல, 18 வருஷமாய் கட்டப்பட்டிருந்த ஒரு கூனி எங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்? அந்த ஆலயத்துல அந்த ஆலயத்திற்குள்ள தன்னை கட்டுவித்து கொண்டு அவள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை அவ எங்கெங்கெல்லாமோ போயிருக்கலாம், ஏதாவது ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா அவளுக்கு தெரியும், ஒரு ரைட் டைம் வரும் பொழுது என்னை உயர்த்துவதற்கு ஒருத்தர் வல்லமை உள்ளவர் இருக்கிறாரு. அதனால இந்த ஆலயத்தை விட்டு விலகாம இருக்கிறது தான் எனக்கு நல்லது. இந்த ஆலயத்துக்குள்ள அடங்கி இருப்பது தான் எனக்கு நல்லது. அவருடைய வார்த்தைக்கு அடங்கி இருப்பது தான் எனக்கு நல்லது. இல்லைன்னா அவருடைய சொற்படி கேட்கறது தான் எனக்கு நல்லது. அவருடைய சமூகத்தை விட்டு விலகாதபடிக்கு இருப்பது தான் நல்லது. அவருடைய சமூகத்துக்குள்ளேயே உட்கார்ந்து இருப்பது தான் நல்லதுன்னு சொல்லி அந்த நிமிரக்கூடாத கூனி அந்த ஆலயத்திற்குள்ள அவள் அமர்ந்திருந்தா, யார் என்ன நினைச்சா என்ன, எங்க போனா என்ன, என்னை குறித்து பேசினா என்ன, என்னை எப்படி அவமானப்படுத்தினா என்ன, அவங்க எவ்வளவு அசிங்கமா என்னை கருதினால் என்ன, நான் என்னுடைய ஆண்டவரை பார்க்க வந்திருக்கிறேன், இந்த ஆலயத்தை விட்டு விலகாதபடிக்கு நான் இருப்பேன்னு சொல்லி அந்த ஆலயத்திற்குள்ள அவள் உட்கார்ந்து கொண்டிருந்த அவள் எப்படி உட்கார்ந்து இருப்பான்னு எனக்கு தெரியல. எவ்வளவேனும் நிமிரக்கூடாத கூனினா அவளால் உட்கார்ந்து இருக்க முடியுமா? இல்லைன்னா இப்படி கூனை போட்டு அப்படியே நின்றுகிட்டு இருந்திருப்பாளான்னு எனக்கு தெரியலைங்க. ஆனா அந்த ஆலயத்திற்குள்ள ஆண்டவருக்கு அடங்கி இருக்கிற ஒரு சுபாவம் கொண்ட ஒரு ஸ்திரீயாய் அந்த இடத்துக்குள்ள வந்திருந்தா. ஒரு நாள் 2 நாள் கிடையாதுங்க, 18 வருஷமாய் 18 வருடமாய் இன்னைக்கு ரைட் டைம் வந்துடும், நாளைக்கு ரைட் டைம் வந்துடும், அந்த ரைட் டைம் வருகிற வரைக்கும் நான் அவருடைய கைக்குள்ள அடங்கி இருப்பேன், அவருடைய ஆலயத்துக்குள்ள அடங்கி இருப்பேன், அவருடைய வார்த்தைக்குள்ள அடங்கி இருப்பேன்னு சொல்லி அந்த சபைக்குள்ள அவள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். உங்க சபைக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி நான் வரும் பொழுது அங்கே அப்போ இந்த சபையெல்லாம் கட்டப்படாமல் இருந்துச்சு. நான் பாரதப்பள்ளி சிஎஸ்ஐ சர்ச்சில் 3 நாள் கன்வென்ஷனுக்காக வந்திருந்தேன். அப்போ வரும் பொழுது ஒரு நாள் நீங்கள் இங்கே ஃபாஸ்டிங் ப்ரேயர் நினைக்கிறேன், சனிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ எபினேசர் அண்ணா என்னை பார்த்தாங்க, ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தோம். அப்போ பார்த்தாங்க, ஆனால் ஃப்ரீயாக இருந்தால் காலையில் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரிண்ணே வரேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அப்போ உங்களுடைய சபையில் இருந்த, இப்போ சபை கடையை பின்னாடி நடத்திட்டு இருந்தீங்கன்னு நினைக்கிறேன், பின்னாடி இல்லை அந்த ஒரு ஹால் மாதிரி கீழே நடத்திட்டு இருந்தீங்க. கீழே ஒரு ஹால் மாதிரி அந்த என்னெல்லாமோ சப்பான்னு என்னெல்லாமோ போட்டு வச்சுருந்தீங்க, சாப்பிடெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நான் வரும்போது அவ்வளோ கூட்டம், அப்படி ஜேன்னு உட்காந்துருந்தீங்க. அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்லாம் சில இடத்துக்கெல்லாம் போனோம்னா எவ்வளோ பேர் தெரியுமா உட்காந்துருப்பாங்க? ஒரு 20 பேர். அதுவும் வயசானது பாட்டி, வீட்டில் நேரம் போகாமல் சபையில் என்ன பண்ணியிருக்கோம் சொல்லுங்கள், வீட்டில் நேரம் போகாமல் சபையில் உட்காந்துருப்பாங்க சில பாட்டிமார். ஃபாஸ்டிங் ப்ரேயரில் அதுதான் இருக்கும். அதுவும் வீக் டேஸ் என்ன இருக்கும், அவ்வளோதான், ஒரு 5-10 பேர் இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க. ஆனால் அன்றைக்கி எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நல்ல ஒரு கூட்டம். அந்த உற்சாகமாக பாடினீங்க, உற்சாகமாக துதிச்சிங்க, உற்சாகமாக ஆராதிச்சிங்க. அவ்வளவு நிறைவாக இருந்தது அந்த சபைக்குள்ளே. நீங்கள் அடங்கி இருந்ததுனால, அந்த சின்ன ஒரு இடத்துக்குள்ள அடங்கி இருந்ததுனால தேவன் உங்களுடைய எல்லைகளை விஸ்தாரப்படுத்தி இருக்கிறார். ஆமேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்லணும்? நல்ல கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமே. ஹல்லேலூயா. அவர் நம்மளை விஸ்தாரப்படுத்தி இருக்கிறார், நல்ல ஒரு சபையை கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல உட்கார்ந்து ஆராதிப்பதற்கு நல்ல சேரெல்லாம் கொடுத்திருக்கிறார். ஓகே, சூப்பருங்க, எல்லாம் அருமையா இருக்குது. ஆனா இன்னைக்கு உட்காரும் போது
இங்கே எத்தனை பேர் இருந்தாங்கன்னு பார்த்தா சொற்பமானவங்க. அந்த 8:30 நானே 5 நிமிஷம் லேட்டாக தான் வந்தேன் நினைக்கிறேன். இல்லை, சொற்பமானவங்க உட்கார்ந்துக்கிட்டு இருந்தோம். எங்கே போனோம் நம்ம? இல்லை, எங்கே போனோம்? எங்கே போனோம்? ஒரு வேளை ஒரு 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 ட்ரெயினுக்கு போகிறோம், இல்லைன்னா பள்ளிக்கூடத்துக்கு உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் கிளப்பி அனுப்பும்போது 9 மணி ஸ்கூலுக்கு 9:30 மணிக்கு எத்தனை பேர் அனுப்புவீங்க? இல்லை பிரதர், நான் 1/2 மணி நேரம் எப்போதும் லேட்டாக தான் அனுப்புவேன் என் பிள்ளைய அப்படின்னு யாரும் சொல்லுவீங்களா? இங்கே இருக்கிற யாரும் அப்படி இருக்கிறீங்களா? 1/2 மணி நேரம் நான் லேட்டாக அனுப்புவேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? இங்கே இருக்கிற சின்ன பிள்ளைங்க யாரும் ஸ்கூலுக்கு லேட்டாக போவீங்களா? யாருக்கெல்லாம் ஸ்கூலுக்கு லேட்டாக போகணுன்னு ஆசையாக இருக்குது? எல்லாம் முகத்தை ஒன்று பார்த்துக்குது. யார் போய் அடி வாங்குறது? அதில் வேறு இப்போ மெசேஜ் வேறு போட்டு விட்ருவாங்க, உங்கள் பிள்ளை இன்றைக்கி லேட்டாக வந்திருக்கிறது டைம் இல்லை, நாளைக்கு லெட்ரு வேறு கொடுத்து விடுங்க அப்படின்னு அனுப்பி விடுவான். எதுக்கு வம்பு? இல்லை, இங்கே யாரும் மெசேஜ் அனுப்புறது கிடையாது. உங்களுக்கு லேட்டாக வந்து விட்டீர்கள், ஃபைன் போட்டோம்னா ஃபைன் போட்டால் மொத்தத்துக்கு சர்ச்சுக்கே வர மாட்டான். என்னையா ஃபைன் போட்டால் மொத்தத்துக்கு சர்ச்சுக்கே வர மாட்டான். இல்லை, ஒரு வேளை இப்படி இருக்கணும். இல்லை, இது சர்ச்சுக்கு ஒரு வீல் மாதிரி கட்டி வச்சு 8:30 மணி ஆரம்பித்தோடனே சர்ச்சை வேற எங்கேயாவது தூக்கிடணும். அப்போ எத்தனை பேர் உட்காந்துருப்பானா இந்த ட்ரெயின் மாதிரி? இல்லை, ஒரு இத்தனை மணி 8:30 மணி ட்ரெயின்னா எத்தனை மணிக்கு போவீங்க சொல்லுங்கள்? 8:30 மணி ட்ரெயின் எத்தனை மணிக்கு போவீங்க? 8:20க்காவது உள்ளே போயிடுவீங்க. இல்லை, அதுவும் குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறோன்னா எத்தனை மணிக்கு போவீங்க? இன்னும் சீக்கிரம் 8 மணிக்கே போயிடுவீங்க. ஏன்னா நடந்து போகணும், குழந்தையெல்லாம் தூக்கிட்டு போகணும், லக்கேஜை தூக்கிட்டு போகணும், வயசான ஆள் இருந்தால் அதை கூட்டிகிட்டு போகணும். கொஞ்சம் சீக்கிரமாக மூவ் பண்ணி போவோம். ஆனால் ஆலயத்துக்கு வரும்போது நம்ம எப்படி வரோம்? ஐயா, அதுக்கு ஒரு ரீசன் ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு நாள் தான் யார் ரெஸ்ட்டு. இல்லை, சொல்லுகிற ரீசன் ஒரு நாள் தான் யார் ரெஸ்ட்டு, ஒரு நாள் தான் யார் லீவு. பிள்ளைங்களாம் சொல்லுவேன். இல்லை, அம்மா எழுப்பாங்க, டேய் சீக்கிரமாக எந்திரிடா, ஏம்மா ஒரு நாள் தான் லீவு, நீ அன்னைக்கும் தூங்க முடியும் அப்படின்னு. இல்லை, ஆனால் பெற்றோர் நம்ம என்ன போதிக்கிறோமோ, எதை காமிக்கிறோமோ அப்படி தான் நம்ம பிள்ளைகள் என்ன பண்ணுது, வளருகிறதா இருக்கிறது. நம்மளை உயர்த்துவதற்கு, நம்மை வாழ வைப்பதற்கு இந்த உலகத்தில் ஒருத்தர் மட்டும்தாங்க இருக்கிறார். ஆமாம், உன் சொந்த பந்தங்கள் உன்னை வாழ வைக்காது. உண்மைங்க. நல்லா இருந்தால் வந்து கூட சேர்ந்துக்கிடும், நீ கொஞ்சம் கெட்டு போயிட்டேன்னா உன்னை விட்டுட்டு ஓடிடும். ஆமாம், இல்லை, உன் கூட பிறந்த சகோதரியாகவே இருக்கட்டுமே, நீ நல்லா இருந்தனா பல தட்டெல்லாம் வச்சு நல்ல காடெல்லாம் வச்சு அப்படியே வந்துருங்க பிள்ளைக்கு கல்யாணம் வச்சுருக்கிறேன் அப்படின்வான். அவன் அந்த பொண்ணு பார்க்குறதுல நான் மாப்பிள்ளை பார்க்குற சீனில் இருந்து அப்படியே நமக்கு சொல்லிக்கிட்டே இருப்பான். நீ கொஞ்சம் கெட்டு போனவனா, ஒன்றும் இல்லாதவனை இருந்து பாரு, நேராக கல்யாண பத்திரிக்கை தான் வரும், அதுவும் வேண்டா வெறுப்புக்கு வரும். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்ல முடியும்? உண்மை தானேங்க, உண்மை தானே. ஆனால் இங்கே ஒருத்தர் இருக்கிறார், நீ கெட்டு போனவனவா, நல்லவனவா, வசதியானவனவா, குறைவுள்ளவனவா, உன்னுடைய முகத்தை பார்த்தல்ல உன் இருதயத்தை பார்த்து உன்னை உயர்த்துகிறவர் இங்கே தான் இருக்கிறார். இல்லை, இங்கே வந்து அடங்கி இருக்கணும்னா அவ்வளோ வேகமாக ஓடி ஆறணுங்க, அவ்வளோ வேகமாக ஓடி வரணும், அவ்வளோ வேகமாக வரணும் சபைக்கு. ஆமாம், நான் சொல்லுவேன், எங்கள் சபையிலலாம் சொல்லுவேன், நீ உங்கள் பிள்ளைங்க ஏன் வரல, இந்த மாதிரி கோச்சிங் கிளாஸுக்கு போயிருக்கேன், அப்படிலாம் உன் பிள்ளை நல்லா படிக்கணும்னு அவசியமே கிடையாது. சர்ச்சைக்கு வராமல் உன் பிள்ளை படித்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், டாக்டர் ஆகணுங்கிற அவசியமே கிடையாது. சர்ச்சைக்கு வராமல் என் பிள்ளை ஐஏஎஸ் ஆகிறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையவே கிடையாதுங்க, கிடையாது. ஒரு வேளை உலகத்தில் ஒரு நல்ல ஒரு போஸ்டிங்கு, நல்ல ஒரு சேரில் உட்காரலாம், அழிஞ்சு போகிற ஒரு வாழ்க்கை, ஒரு வேளை 50 வருஷமோ 80 வருஷமோ 100 வருஷமோ இந்த இடத்த காலி பண்ணி போய்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான், அவ்வளோதான். அந்த ஒரு அழிஞ்சு போகிற வாழ்க்கைக்காக அழிவில்லாத ராஜ்யத்தை உடையவருக்கு நான் கீழ்ப்படியாமல் இருக்கிறது அர்த்தமே கிடையாது. நீ கிறிஸ்தவனாக இருக்கிற, இயேசு ஆராதிக்கிறவனாக இருக்கிறன்னா அவர் மேலே ஒரு பக்தி வைராக்கியம் இருக்கணும். ஆமாங்க, அவர் மேலே ஒரு பக்தி வைராக்கியம் இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூலில் நான் வர முடியாது, ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி டியூஷனுக்கு அனுப்ப முடியாது, ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி ஒரு கோச்சிங் கிளாஸுக்கு இருக்குதா, நான் அனுப்ப முடியாது. இந்த பாருங்க, இந்த பிள்ளைக்கு என்ன சந்தோஷம் இருக்கு, நல்லா சொல்லுங்கண்ணே. சிலருக்குள்ளெல்லாம் இருதயத்துக்குள்ள நல்லா சொல்லுங்கண்ணே, எங்கள் அம்மா அப்பா என்ன டார்ச்சர் கொடுக்குங்க இல்லை, அப்படிலாம் ஒன்றும் பெருசாகணும்னு அவசியமே கிடையாதுங்க. நம்ம பிள்ளை எப்படினாலும் உயர்த்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.
இல்லை. போன வாரத்தில் ஒரு ஒரு செய்தியில் கேட்டேன். அந்த ஒரு ஒரு மெசேஜ் ஒன்று போட்டிருந்தாங்க. அதில் எப்படி வந்ததுன்னா, ஒரு பிரபலமான ஒரு அந்த அத்லெட்டிக் ரன்னிங் ஓடுறவர் 100 மீட்டரில் பயங்கரமாக ஓடுவாராம். அந்த தேசத்தில் அவர் தான் வந்து டாப்பு, அவர் தான் டாப். உலக அந்த பெரிய எல்லா நாடுகளும் சேர்ந்து நடத்துகிற ஒரு அத்லெட்டிக் இது ஒன்று வருது. அவரை தான் அவங்களுடைய தேசம் நம்பி இருக்குது. நம்ம நாட்டுக்கு எப்படினாலும் ஒரு கோல்டு மெடல் இருக்குது. ஏன்னா ஓடுறவர் அப்படிப்பட்ட ஆள். ஓடினார்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவார், ஜெயிச்சிருவார் அப்படின்னு சொல்லி அவரை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அந்த நாள் குறிச்சிட்டாங்க, இந்த டேல அது நடக்குது அப்படின்னு சொல்லி. அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த டேல இந்த மாதிரி ஒரு இது நடக்குது, அதனால் நீ தான் பார்ட்டிசிபேட் பண்ண போகிற, நீ தான் அதில் பங்கெடுக்க போகிற, நம்ம தேசத்துக்கு கண்டிப்பாக ஒரு பெருமையை நீ சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ரொம்ப அசால்ட்டாக சொல்கிறாரு. அதை வாங்கி பார்த்துட்டு, இந்த டேட்டில் என்னால் என்ன பண்ண முடியாது, ஓட முடியாது அப்படின்னு சொல்லி அதை தூக்கி எறிகிறார். அவங்க சொல்கிறாங்க, டே உலக தேசமே ஒன்றை தான் நம்பி இருக்குது, நீ ஓடுனா கண்டிப்பாக ப்ரைஸ் வரும் நம்மளுடைய தேசத்துக்கு, நம்ம தேசத்துக்கு ஒரு பெருமை வரும், நீ கண்டிப்பாக ஓடணும்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஐயா அவர் சொல்கிறாரு, ஞாயிற்றுக்கிழமை என் தெய்வத்தை ஆராதிக்கிறதுக்கு போனாலும் போவேனே தவிர இந்த இடத்துக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், வரமாட்டேன். இந்த மாதிரி ஒரு புகழ் எனக்கு தேவையில்லை, இது வருகிற மெடல் எனக்கு தேவையில்லை, இது எனக்கு தேவையே இல்லைன்னு சொல்லி தூக்கி எறிகிறார். அவர் அவங்கள சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறாங்க, கன்வின்ஸ் பண்ணுறாங்க, டே சர்ச்சுக்கு நீ வாரம் வாரம் போகலாம், ஆனால் இந்த போட்டி என்ன பண்ணாது, வாரம் வாரம் நடக்காது, எப்பயோ ஒரு வாட்டி நடக்கிறது. இதில் இது உன்னோட டைம், இது நீ ஜெயிச்சனா அவ்வளோ பெரிய ஒரு பெருமை உனக்கு வரும், உலகமே உன்னை புகழ்ந்து பேசும், தேசத்தில் நீ பெரிய ஒரு ஆள் போல இருப்ப அப்படின்லாம் சொல்கிறாங்க. தெய்வத்தை ஆராதிக்க முடியாமல் வருகிற புகழ்ச்சி எனக்கு தேவை கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு பெருமை எனக்கு தேவை கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு அவார்டு ரிவார்டெல்லாம் எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லி அவர் அதுக்கு போக மாட்டேன்ட்டார். அவர் போக மாட்டேன்னு சொல்லி அதை நெக்லெக்ட் பண்ணதுனால அங்கே உள்ள பத்திரிக்கையெல்லாம் எழுதுனாங்களாம், தேச துரோகி, ஓட மாட்டேன்னு சொல்லிட்டான்னு சொல்லி தேச துரோகின்னு சொல்லி அவரை எழுதுனாங்களாம். அந்த பத்திரிகையெல்லாம் அவர் அப்படி அடையாளப்படுத்துச்சு. பல தலைவர்கள் அவரை பார்த்து சொன்னாங்களாம், இப்படிப்பட்ட ஒரு தேச துரோகிக்கு நம்முடைய தேசத்தில் இடம் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். இப்படி பல விதமான மோசமான வார்த்தைகள் எல்லாம் வந்துச்சு. எல்லாத்தையும் காதில் கேட்டுக்கிட்டு அந்த மனசை உடைய பண்ணுற மாதிரி நிறைய பேர் பேசினான். எல்லாத்தையும் காதில் கேட்டுக்கிட்டு அதுக்கெல்லாம் அசந்து போகலை. எது எப்படினாலும் அந்த சபைக்கு போகிற காரியத்தை என்னால் விட முடியாது, அவர் ஆராதிக்கிற நாளில் என்னால் போய் ஓட முடியாதுன்னு சொல்லி அந்த ஆள் பாட்டுக்கு அமைதியாக இருந்துட்டார். அந்த நாள் ஆராதனையை முடித்தார், வீட்டை பார்த்து போயிட்டார். எல்லாம் கண்டமேனிக்கு எழுதுனாங்க. எழுதி முடித்ததுக்கப்புறம் அந்த 400 எப்போ 100 மீட்டர் ஓடுறவர் அப்படின்னைக்கு 400 மீட்ரு அடுத்த போட்டி வருது. அதில் பங்கெடுக்கக்கூடிய ஆளால் அதில் பங்கெடுக்க முடியல. அப்போ மறுபடியும் இவருக்கு சாய்ஸ் வருது, 400 மீட்டர், சரி நான் ஓடுறேன்னு சொல்லி அதில் இறங்குறாரு. இது வரைக்கும் 100 மீட்டர் தான் ஓடி இருக்காரு. இப்போ 400 மீட்டரில் ஓடுறாரு பாருங்க. தேவன் அந்த மனுஷனை முதலாவதாக கொண்டு வருகிறார். ஆமாங்க, அவரோட கையில் நீங்கள் கொஞ்சம் அடங்கி இருந்து பாருங்கள், அவரோட கையில் கொஞ்சம் அடங்கி இருந்து பாருங்கள், அவர் கையில் கொஞ்சம் அடங்கி இருந்து பாருங்கள். சபையை குறித்ததான ஒரு பக்தி வைராக்கியம் உங்களுக்கு மட்டும் இருந்துச்சோ, தேவன் உங்களை உயர்த்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தாவீது யாருங்க இந்த தாவீது? என்னங்க பெரிய ஒரு மனுஷன், ஒரு ஆடு மேய்ச்சிக்கிட்டு அலைஞ்சான், அவ்வளோதான். ஆனால் அவனுடைய வார்த்தை எப்படி தெரியுமா இருக்கும், ஆகாமிய கூடாரங்களில் நான் வாசமாக இருப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறது அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமா. ஆகாமிய கூடாரங்களில் அவ்வளோ பெரிய ரிசார்ட், பெரிய ஒரு ராஜ்ய மாளிகையில் நான் இருக்கிறத காட்டிலும் அவருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நான் ஆடுவேன் இல்லை. ஆமாங்க, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது அவன் எப்படி இருந்தானா, மன மகிழ்ச்சியாய் இருந்தானா. சிலருக்கெல்லாம் இங்கே புளியை கரைக்கும். நாளை நமக்கு விசேஷ ஒரு ஆராதனை இருக்கிறது, காலை 8 மணிக்கு வரவும் அப்படின்னா, ஐயோ எத்தனை வாட்டி இதை வாரத்துக்கு ஒரு வாட்டி வச்சா போதாதா அப்படின்னு என்ன பண்ணும் மனசுக்குள்ளே சிலருக்கெல்லாம் சொல்லுங்க ஓடும் இல்லை. ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கிறது அப்படின்னா, ஃபாஸ்டிங் ப்ரேயரா இதை எதுக்கியா வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தோணும். நைட் ப்ரேயர் இருக்குது அப்படின்னா, யோ வேலை கீழே பார்த்துட்டு வந்து தூங்கணுங்கிறது இது இந்த ஆளுக்கு இருக்குமா இருக்காது, ஏதாவது ஒரு ப்ரேயர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு இருதயத்துக்குள்ள என்ன பண்ணும், தோணும். ஆனால் இந்த மனுஷனை பாருங்களேன், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது மன மகிழ்ச்சியாக இருந்தானா.
அந்த ஆலயத்தை குறித்ததான ஒரு வைராக்கியம் எந்த மனுஷனுக்குள்ள இருக்குதோ அந்த மனுஷனை ஆண்டவர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். அந்த ஆலயத்துக்குள்ள யார் அடங்கி இருக்கிறாங்களோ, அவருடைய கட்டளைகளுக்கு அடங்கி இருக்கிறாங்களோ அந்த மனுஷனை தேவன் உயர்த்துகிறவராக இருக்கிறார். எந்த குடும்பம் அதற்கு அடங்கி இருக்கிறதோ அந்த குடும்பத்தை ஆண்டவர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். அதை அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். இல்லை, ஒரு சபையை கட்டணுங்கிற ஒரு எண்ணம் தான் வந்துச்சு அவனுக்கு. கட்டலாம் செய்யலாம். கட்டினானா? தாவீதா சர்ச்சு கட்டலை. அவன் சர்ச்சு கட்டலை. அவனுடைய இருதயத்துக்குள்ள ஒரு எண்ணம். அதை சாமுவேல்கிட்ட சொல்கிறான், எனக்கு இப்படி ஒரு நாத்தான்கிட்ட சொல்கிறான், நான் இப்படி ஒரு சர்ச்சை கட்டணும்னு ஆசை இருக்குது. நான் போய் பெரிய அரண்மனையில் இருக்கிறது இல்லை, அவருடைய பெட்டி இப்படி இருக்குது, கூடாரங்களுக்குள்ள வாசமாக இருக்குது. நான் அவருக்கு ஒரு சபையை கட்டணும், ஒரு ஆலயத்தை கட்டணும்னு ஆசையாக இருக்கிறேன். நீ நினைக்கிறபடியெல்லாம் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். உடனே ஆண்டவர் பேசுகிறார் பாருங்க. அவன் மூலமெல்லாம் அவன் பிள்ளை அதெல்லாம் ஓகே கட்டுறேன், அதெல்லாம் அவன் இருதயத்துக்குள்ள அப்படி தோன்றுனதுக்கே அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன். இல்லை, நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன், நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன். எங்களுடைய சர்ச்சில் இன்னும் கட்டி கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பழைய ஒரு ஸ்ட்ரக்சரில் அது இருக்கும். ஆனால் கூட சிலர்லாம் இருக்கிறாங்க, அதில் ஒரு தூசி பட்டுட்டு அது அவங்களால பொறுக்க முடியாது, இப்படியே தடவிக்கிட்டே அலைவாங்க. அது போகவே போகாது. சில டஸ்டெல்லாம் இருக்குது பாருங்கள், அது போகவே போகாது. இந்த மாதிரி ஒரு அழுக்கு இருக்குதுன்னு நினச்சிங்களேன். சில பாட்டி மாதிரிலாம் இருக்குது, இப்படியே தொடச்சிக்கிட்டே அலையும், அது போகாது. இருந்தால் கூட தொடச்சிக்கிட்டே அலையும். ஏன் அப்படின்னா சபையை குறித்ததான ஒரு பக்தி வைராக்கியவங்க அவங்களுக்கு. சபைனா அவங்களுக்கு உயிர் மாதிரி. சபைனா அப்படி அதை விடாமல் நீங்கள் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் அவங்களுக்கெல்லாம். அவங்களால அந்த இடத்த விட்டுட்டு வர முடியாது. அப்படிப்பட்ட சந்ததியை தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். சில காலங்களுக்கு முன்னாடி நினச்சி பாருங்களேன், சில குடும்பங்கள்லாம் நல்லா வளர்ந்து செழித்து போயிருக்கும். அந்த குடும்பம் அது சபைக்கு வராது. ஆமாம், அது சபைக்கு வந்திருக்காது. ஆனால் எதுக்கு ஆண்டவர் அந்த குடும்பத்தை இப்படி செழிக்க பண்ணியிருக்கீங்க, எதுக்கு இப்படி இருக்குது? சர்ச்சை கூட ஒழுங்காக வர மாட்டேங்குது, சர்ச்சை பற்றின ஒரு எண்ணமே இல்லை, ஒரு கரெக்ஷனே இல்லை, அதில் எந்த ஆராலையும் வந்து ஈடுபட எப்படி ஆண்டவர் அப்படின்னா அதுக்கு மூதாதையர் ஒன்று இருந்திருக்கும். சர்ச்சில் எப்போ பார்த்தாலும் வந்து அப்படியே நின்று ஜெபம் பண்ணியிருக்கோம். ஆமாம், சில பழைய பாட்டி மாரெல்லாம் பாருங்கள், சர்ச்சுக்குள்ளே பில் அடித்த உடனே இங்கே அந்த பில் சிஸ்டம் உண்டா இங்கே இருக்கா? அந்த பில் அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நிற்கும், அப்படியே ஆண்டவர் கண்ணீர் விட்டுட்டு அப்படியே நிற்கும். அந்த பாட்டி வாங்கின ஒரு ஆசீர்வாதம் அது, அந்த தாத்தா வாங்கின ஆசீர்வாதம். இவன் நினச்சிட்டு இருக்கான், நான் நல்ல பயங்கரமான அறிவு, எனக்கு செம்மையாக நான் பிஸ்னஸ் பண்ணுறேன். உங்கள் அம்மா உங்கள் பாட்டி ஒன்று இருக்குது பார், கொஞ்சம் அப்படி பின்னாடி கொஞ்சம் எட்டி இப்படி பார், அப்போ தெரியும் அந்த பாட்டி பண்ண ஜெபம். அந்த பாட்டி இந்த சர்ச்சில் வந்து அப்படியே உட்காந்துட்டு இருந்து அப்படியே பார்த்துட்டு இருந்தது அது. ஆமாங்க, அதுதான் அப்படியே வாழை வச்சு கொண்டு போகுது. அப்போ சர்ச்சுக்கு என்ன பண்ணியிருக்கணும்? அவருடைய வார்த்தைக்கு அடங்கி இருக்கணும். ஏற்ற காலம் வரும்யா. 18 வருஷமாக நிமிரக்கூடாத ஒரு கூனி தான். ஆனால் அந்த சர்ச்சுக்குள்ளேயே கடந்தா. ஆமாம், இவ்வளோ பெரிய ஒரு சர்ச்சை கட்டிட்டோம், ஓகே. ஆனால் பாருங்கள் எத்தனை சேர் காலியாக இருக்குது பாருங்கள். முன்னாடி இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக தெரியும், பின்னாடி இருக்கிறவங்க அப்படி கொஞ்சம் திரும்பி பாருங்களேன். எவ்வளோ இடம் இருக்குல்ல, எவ்வளோ இடம் இருக்குது பாருங்கள். அதை நிரப்புவதற்கு தேவன் நம்முடைய கையில் பொறுப்பை கொடுத்துருக்கிறார். ஆமாங்க, பொறுப்பை கொடுத்துருக்கிறார். ஆமாம், அப்போது இதெல்லாம் செய்வதற்கு நம்ம கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இங்கே ஒரு ஸ்திரீ இருக்கிறா, எவ்வளவேனும் நிமிரக்கூடாத ஒரு ஸ்திரீ அந்த சபையில் அப்படி ஒரு ஓரத்தில் வாட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறா. யாரும் அவளுக்கு போய் முதல் வேத பாடம் நீங்கள் வாசியுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்களா? கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் கொஞ்சம் வந்து ஒர்ஷிப் பண்ணுங்க சொல்லியிருக்கவே மாட்டாங்க. ஒரு பாட்டு பாடுங்க சொல்லியிருக்க வாய்ப்பே கிடையாது. இந்த ஜெப குறிப்புக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க சொல்லியிருக்க வாய்ப்பே கிடையாது. அவள் நிமிரக்கூடாத ஒரு கூனி கணக்கில் எந்த மனுஷனை எடுத்துக்கிட மாட்டான். அது ஒரு ஓரத்தில் எங்கேயோ பரிதாபமாக உட்காந்துட்டு இருந்திருக்கும், படுத்துக்கிட்டு இருந்திருக்கும். என்ன பண்ணிட்டு இருந்ததோ அந்த லேடி 18 வருஷமாக நிமிரக்கூடாத கூனி. ஆனால் அவளுக்கு ஒன்று தெரியும், இந்த ஆலயத்துக்குள்ளே வந்து அடங்கி இருந்தோம்னா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் என் டைம் வரும் அப்படிங்கிறது அவளுக்கு தெரியுங்க. ஹல்லேலூயா. இந்த ஆலயத்துக்குள்ளே வந்திருக்கிற உங்களுக்கு இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நேற்று உங்களுக்கு வராமல் இருந்திருக்கலாம், போன வருஷத்தில் அந்த டைம் உங்களுக்கு வராமல் இருந்திருக்கலாம்.
ஆனால் இந்த ஆலயத்துக்குள்ளே வந்து வந்து துதிச்சுக்கிட்டு ஆராதிச்சுக்கிட்டு இருக்கு. என்ன துன்பமோ, என்ன கஷ்டமோ, என்ன மன வருத்தமோ, எவ்வளவு மோசமான பாதையில் நம்ம கடந்து போயிட்டு இருக்கிறோமோ, யார் என்ன நம்மளை வேற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்களோ, எனக்கு கிடைக்க வேண்டிய நீதி கிடைக்காதவர்களாக நம்ம இருக்கலாம். எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் இந்த ஆலயத்துக்குள்ளே வந்து ஆண்டவரே நீர் நல்லவர்னு சொல்லி துதிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க பாருங்க, அவருடைய கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கிறீங்க பாருங்க. அப்படி இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வருஷத்தில் உங்களோட ரைட் டைம் வந்துருச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களை தட்டி சொல்லுங்க, எனக்கு ரைட் டைம் வந்துருச்சுன்னு சொல்லுங்க. உண்மைதாம்மா, உங்களுக்கு ரைட் டைம் வந்துருச்சு. உங்களுக்கு உண்டான டைம் வந்துருச்சு. உங்களுடைய அங்கலாய்ப்பை, உங்களுடைய ஜபத்தை கேட்டு ஆண்டவர் உங்களுக்கு இறங்குகிற ஒரு நேரம் வந்துருச்சு. ஆமாம், வந்துருச்சு. அவர் எலும்பு நின்னாரு, இயேசுவானவர் எவ்வளோ அழகா சூப்பராக பட்டு சாரியெல்லாம் கட்டி நல்ல நகையெல்லாம் போட்டு இல்லை. நேற்று தம்பி ஒரு சர்ச்சு ஒன்று சொன்னான். 3வது ஃப்ளோரில் சர்ச்சான், 2வது ஃப்ளோரில் என்னது பியூட்டி பார்லரான். இல்லை, சர்ச்சுக்கு போகும்போது மேக்கப் அடிச்சுட்டு மேலே போய்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் என்ன மேக்கப்பை போட்டு வந்திருந்தாலும் சரி, எத்தனை பேர் எப்படி எப்படிலாம் வந்தாங்களோ தெரியலைங்க. இயேசுவானவர் வந்த உடனே, அம்மா இந்த சாரியை நீங்கள் எங்கே எடுத்தீர்கள், ரொம்ப அழகாக, அப்படியெல்லாம் அவர் கேட்கல. இல்லைனா தம்பி இந்த வாட்ச் ரொம்ப அழகாக இருக்குது, அப்படியெல்லாம் அவர் கேட்கல. நேராக வந்தவர் நேராக அவருடைய கண் எங்கே போச்சுன்னா அந்த கூனியை பார்த்து தான் அந்த கண்ணு போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருதயத்துக்குள்ள நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு அங்கலாய்ப்பையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவரோட கண்ணை நம்ம கட்டியிருக்கிற சாரி மேலேயோ நம்ம ஷர்ட் மேலேயோ போகாதுங்க. நம்முடைய இருதயத்துக்குள்ள ஒரு காரியத்திற்காக இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் பாருங்க. எப்போ ஆண்டவரை உயர்த்துவீங்க? எப்போ என் பிள்ளை வாழ்க்கை மாறும்? எப்போ என் கணவனுடைய வாழ்க்கை மாறும்? எப்போ என் குடும்பத்தோட சூழ்நிலை மாறும்? அவருடைய கண் நேரம் அதில் தாங்க போகுது. அதனால் அவர் வந்தவர் அந்த நிம்மரக்கூடாத கூனியை கூப்பிட்டாரு, அவர் மேலே கையை வச்சாராம். அவ நிமிர்ந்து நின்றாள் என்று எழுதியிருக்கிறது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை நிம்மர செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையை நிம்மர செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பை நிம்மர செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உன் பிள்ளைலாம் படிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி விட்டுருக்கலாம், கவலையே படாதீங்க. அந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுத்து மறுபடியும் நிம்மர செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 2 நிமிஷம் எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டிருக்கிற, உமக்கு கட்டுப்பட்டிருக்கிற, உம்முடைய ஆண்டவர் ஆலயத்துக்கு கட்டுப்பட்டிருக்க எங்களுக்கு கிருபை உள்ளவராக இறங்குங்கன்னு சொல்லுங்க. கிருபை உள்ளவராக இறங்குங்கன்னு சொல்லுங்க. கிருபை உள்ளவராக இறங்குங்கன்னு சொல்லுங்க. சபையில் நிறைய பேர் இருக்கிறீங்க, சபையோட பக்தி வைராக்கியத்தை. எனக்கெல்லாம் சில நேரங்களில் இந்த எபினேசரை நான் பார்க்கும்போது ஆசையாக இருக்கும். எங்கே காலைல எழுந்துச்சு மனுஷனை அவங்க வீட்டில் தான் தங்கிடுவோம். ஏங்க எங்கே நான் மனுஷனை காணுமேன்னு பார்த்தா சர்ச்சுக்கு போயிட்டாருங்க. சாயங்காலம் என்ன சர்ச்சுக்கு என்ன இவருக்கு வேலை வெட்டி இருக்குதா, இல்லாட்டி சர்ச்சில் ஐயருக்கு அசிஸ்டன்ட் மாதிரி போட்டாங்களான்னு நானே யோசிப்பேன். வந்து க்ளீன் பண்ணுறேன், துடைக்கிறேன், பெருக்கிறேன்னு இருப்பேன். இல்லை, ஏன்னா ஒரு வாட்டி அதை ருசி பார்த்து பாருங்களேன். ஒரு வாட்டி ஆண்டவருடைய ஆலயத்தை கொஞ்சம் நேசித்து வந்து உட்கார்ந்து பாருங்களேன். அதை பார்த்தவங்க போகவே மாட்டாங்க வெளியே. ஆமாம், எங்கள் மாமாலாம் அவ்வளோ சம்பாதிக்கிறாரு, அவர் இது பண்ணுறாரு, சர்ச்சினா ஓடிடுவார் குடுன்னு. எங்கே ஒரு நாளைக்கு எத்தனை சர்ச்சினாலும் அது பாட்டு இந்த காலில் வீல் கட்டின மாதிரி அவர் பாட்டு போயிட்டே இருப்பார். ஏன்டா இந்த மனுஷன் இப்படி இருக்கிறாருன்னு சில நேரத்தில் நினைப்பேன். உங்களுடைய உயர்வுக்கு அந்த சபை ஆண்டவருடைய காரியங்களில் கட்டுப்பட்டு இருந்தீங்கன்னா போதும், அடங்கி இருந்தீங்கன்னா போதும். ஆண்டவர் அப்படி உயர்த்துகிறவராக இருக்கிறார். இப்போ என்னை கூப்பிட்டாங்க, சரி ஓகே வந்துடலாம். ஆனால் அவங்க ஆயர் பாருங்களேன், நேற்று நைட்டு அப்படி ஃபோன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் அவங்க ஃபோன் பண்ணி, ஐயா இந்த மாதிரி அப்படியா அதெல்லாம் ஒரு சபை மேலே இருக்கிற ஒரு வைராக்கியம். நம்ம சபைக்கு நல்ல ஒரு இதை கொடுக்கணும், நல்ல ஒரு மன்னாவை கொடுக்கணும். அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த வாஞ்சை இல்லை, சபையை குறித்து வாஞ்சை, அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு, அவருடைய காரியங்களுக்கு கட்டுப்பட்டு அடங்கி இருக்கிற ஒரு வாழ்க்கை. கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, ஒரு வேளை சபைக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது, சபையை குறித்த வைராக்கியம்லாம் எனக்கு இல்லாமல் இருந்துச்சுன்னா அதை எனக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க. ஆண்டவர், உங்களுடைய வார்த்தையை கட்டுப்பட்டு இருப்பதற்கு கிருபையை கொடுங்க. இல்லை, உங்களுடைய ரத்தத்தினால் சம்பாதிச்ச இந்த சபை, உங்களுடைய ரத்தத்தினால் உருவாக்கப்பட்ட இந்த சபை,
இதில் கட்டுப்பட்டு இருப்பதற்கு, உங்களுடைய வார்த்தையை கட்டுப்பட்டு இருப்பதற்கு எங்களுக்கு கிருபை உள்ளவராக இறங்குங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்க. ரெண்டாவது, ஆண்டவரே, அந்த நிமிரக்கூடாத கூனையை போல் நாங்களும் எத்தனையோ வருஷம் அந்த சபைக்கு வந்துக்கிட்டு இருக்கிறோம். உங்களுடைய சமூகத்துக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கிறோம். என் பிள்ளைக்காக நான் வந்துட்டு இருக்கிறேன், என் கணவனுக்காக வந்துக்கிட்டு இருக்கிறேன், என் குடும்பத்துக்காக நான் வந்துக்கிட்டு இருக்கிறேன், என்னுடைய பண பிரச்சனைக்காக வந்துக்கிட்டு இருக்கிறேன். இவ்வளோ நாள் மாறலை சுவாமி, இவ்வளோ நாள் மாறலை, இத்தனை நாளாக மாறலை, இவ்வளோ நாளாக மாறலை. ஆனாலும் இந்த சபைக்குள்ளே வந்து உங்களுடைய வார்த்தையை கட்டுப்பட்டு துதிச்சு ஆராதிச்சு போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். நான் நினச்ச காரியம் இன்னும் கைகூடி வரலை, என் தொழிலெல்லாம் இன்னும் ஆசீர்வதிக்கப்படலை, நான் விதைக்கிற விதையெல்லாம் விதையாகவே தான் இருக்குது, இன்னும் ஒன்றும் வளரலை, இன்னும் ஒன்றும் பெருசாக ஒரு பலனை நான் பார்க்கலை. ஆனாலும் ஆண்டவரை, என்னை உயர்த்துவதற்கு நீர் வல்லமை உள்ளவராக இருக்கிறீர். அந்த ரைட் டைம் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் வரட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. 10 வருஷமாக நான் கடையை நடத்திட்டு இருக்கிறேன், 15 வருஷமாக கடையை நடத்துகிறேன், அப்படியே தான் போகுது, ஒன்றும் மாற்றம் வரல, ஒன்றும் பெருசாக ஒன்றும் நடக்கலை. இத்தனை வருஷமாக ஊழியம் பண்ணுறேன், ஒன்றும் செழிப்பாக ஒன்றும் நடக்கலை. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் அந்த ரைட் டைமை நம்முடைய வாழ்க்கையில் கட்டளையிடட்டும். இன்றைக்கி அந்த ரைட் டைமை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கட்டளையிடட்டும். இது வரைக்கும் எத்தனையோ மெசேஜ் நம்ம கேட்டிருப்போம், எவ்வளோ தேவ மனிதர்கள் இந்த இடத்துல வந்து பேசியிருப்பாங்க. ஒவ்வொரு வாரமும் தேவ மனுஷன் ஆயர் எவ்வளோ வார்த்தைகள் உங்களுக்காக பேசியிருப்பார். ஆனால் சில நேரங்களில் தேவன் நமக்கு ஏற்ற வார்த்தையை கொண்டு வந்து கொடுப்பார். எதுக்கு அந்த வார்த்தை வருதுன்னே தெரியாது, ஏன் வருதுன்னே தெரியாது. ஆனால் அவர் கொடுத்தாருன்னா கரெக்டாக தான் இருக்கும், அவர் பேசினார்னா கரெக்டாக தான் இருக்குங்க, கரெக்டாக தான் இருக்கும். ஆண்டவர் இந்த வருஷத்தில் அந்த ரைட் டைமை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரட்டும், ரைட் டைமை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கொண்டு வரட்டும். எவ்வளோ பிரயாசப்பட்டுட்டேன், என் பிள்ளைக்கு எத்தனையோ டியூஷன் எல்லாம் போட்டு பார்த்துட்டேன், எவ்வளோ காரியங்கள் எல்லாம் செஞ்சு பார்த்துட்டேன், இன்னும் அது 1 டிஜிட் மார்க் தான் வாங்குது, 7 மார்க்கு 8 மார்க்கு அப்படியே தான் வாங்கிக்கிட்டு இருக்குதுயா. எனக்கு என் பிள்ளை குறித்து ரொம்ப கவலையாக இருக்குது, ஞானமே இல்லாமல் இருக்குது, அறிவே இல்லாமல் இருக்குது, எப்படி இது முன்னேற போகுது, இதோட எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலை. இல்லை, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அவருடைய பாதத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிற உங்களை ஒரு நாளும் அவர் வெட்கப்பட விடுகிறவரே அல்ல. கோயிலில் இருக்கிற பிள்ளைங்கெல்லாம் நல்லா ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் நல்லா அந்த பாட்டு பாடுறதுக்கு உண்டான கிருபையை கொடுக்கட்டும். நீங்கள் பாடும் பொழுதே கட்டுகள்லாம் அறுக்கப்படணும், அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கொடுக்கட்டும். ஜெபம் பண்ணுங்க, சின்சியராக இருங்க. இல்லை, ஒரு பவுலும் ஷீலாவும் அந்த 2 பேர் பாடும் பொழுது அந்த சிறைச்சாலையினுடைய அஸ்திபரங்கள் எல்லாம் அசைஞ்சதான். அந்த மாதிரி கிருபையை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. இவ்வளோ நாள் நான் பாடியிருக்கிறேன், இத்தனை வருஷமாக இங்கே தான் வந்து பாடிக்கிட்டு இருக்கிறேன், இது வரைக்கும் நடக்கலை. ஆனால் இன்னைக்கு இது ரைட் டைமுங்க. அந்த கிருபை ஆண்டவர் கொடுக்கட்டும். சின்ன பிள்ளைங்கெல்லாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க, கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அந்த கிருபையை எனக்கு கொடுங்க, நல்லா பாடுறதுக்கு, உண்மை துதிப்பதற்கு எனக்கு கிருபையை கொடுங்க. தாவீது ராஜா எப்படி துதிச்சார் அப்படி பாடணும், நாங்களாம் தாவீது பாடினது போல பாடணும். அந்த கிங் டேவிட் அப்படி துதிச்சது போல நாங்களும் வொர்ஷிப் பண்ணணும், அப்படி எங்களுக்கு கிருபையை கொடுங்க. கேளுங்க, சின்ன பிள்ளைங்கெல்லாம் கேளுங்க. மாற்றங்களை அவர் உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். அவருடைய ஆலயத்துக்குள்ள, அவருடைய வார்த்தைக்குள்ள கட்டுப்பட்டு அடங்கி இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அவர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். அவர் ரொம்ப நல்லவருங்க. இன்னைக்கு அவர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். உங்க ஆலயத்துக்குள்ள நாங்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அன்பு நேசரே, உங்களுடைய திருப்பாதத்துக்குள்ள நாங்க வந்திருக்கிறோம், உங்க திருப்பாதத்துல நாங்க வந்திருக்கோம். எங்களுடைய வாழ்க்கை செழிக்கட்டும் ஆண்டவரே, எங்களுடைய வியாதிகள் மாறட்டும் ஆண்டவரே, எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே.